உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பீம்பாய், உங்க வீடு இதோட பெருசு தானே? ஆமா, ரொம்ப பெருசு இல்ல. இது ரொம்ப சின்ன வீடா இருக்கு. நம்ம 10 பேர் ஒண்ணா வந்தா பத்தாது போல. மாப்பிள்ளைக்கு தொழில் என்ன? அது தொழில் என்னங்க பெரிய தொழில். அதுக்குதான் என் அம்மா அப்பா இருக்காங்களே. நமக்கு பெருசா தொழில எதுவும் தெரியாது, எதுவும் இல்ல. சும்மா வீட்டுல உட்காந்து தண்டச்சோறு சாப்பிட்டுட்டு இருக்கேன். தண்டச்சோரா? அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட நல்லா சுத்துவேன். தினமும் ஒரு படங்க பார்க்கலன்னு வைங்களேன், அவ்வளவுதான், தலை வெடிச்சிடும். அட சோம்பேறி. அப்புறம் வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கணுமே? இருக்கு இருக்கு. என்ன உங்களை கேட்டா பாப்பா பதில் சொல்லுது? அது அப்படிதாங்க, எங்க 2 பேருக்குள்ள ஒரு சிங்க் இருக்கு. ஆமா, நீங்க என்ன கேட்டீங்க? கெட்ட பழக்கம் இருக்குதான்னு கேட்டேன். கெட்ட பழக்கம் தெரியலையே. எந்த பழக்கம் கெட்ட பழக்கம்? தம் அடிப்பீங்களா? தம்மு? தண்ணி அடிக்கும் போது தம் அடிப்பீங்கல்ல? ஓ ஆமா 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 ஆமாங்க. சத்தம். தண்ணி அடிக்கும்போது அப்பப்போ அப்படியே தம் இழுத்து ஊதுவேன். அப்போ தண்ணி வேற அடிப்பீங்களா? என்ன நீங்க, ஐயோ போங்க. அது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அப்படியே எப்போவாது. என்னது? பீம்பாய் நல்லவரு. இப்ப அவருக்கு எந்த கெட்ட பழக்கமுமே இல்ல, திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆமாங்க, பின்ன என்ன, குடிச்சு குடிச்சு என் வயித்துல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே போச்சுங்க. ஏதோ உங்க பொண்ணு வாழ்க்கை கொடுக்கறதுனால கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னது? என் தங்கச்சி பொண்ணு உனக்கு வாழ்க்கை கொடுக்குதா? ஆமாங்க. அப்படி இல்லைனா இதை பாருங்க, இந்த மாதிரி ஒரு பையனுக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பா சொல்லுங்க? Tell me. யோ, வடி வடியா. என்னங்க பதில் சொல்லுங்க. ஹலோ, சொல்லிட்டு போங்க. ஐயோ பெருசு. கேட்டு போங்க தாத்தா. இல்ல வர்க் ஆகுமா? என்ன யோசிக்கிற சொல்லு. கண்டிப்பா ஆகும் பீம்பாய். எஸ். இவ்வளவு பிரச்சனை இருக்க பையனுக்கு யாராச்சும் பொண்ணு தருவாங்களா? யோசிப்பாங்கல்ல. எஸ். போடு போடு போடு. எஸ். நாம அது வரைக்கும் அமைதியா இருக்க கூடாது. இந்த ஒரே ஒரு பாம் பத்தாது கல்யாணத்தை நிறுத்த. போற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கணும். அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிங்க. ஓகே. இப்ப கீழே போலாம் வாங்க. போலாம் போலாம் வா வா. பெரியவரே ஒரு நிமிஷம் நில்லுங்க. பெரியவரே. நெருஞ்சு. என்னாச்சு மாமா? ஏமா அவனே உங்க அப்பா உனக்கு பார்த்து வச்சிருக்கான். என்ன ஆச்சு மாமா? ஐயோ உண்மையை சொல்லு. உங்க அப்பா உனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறானா? சொல்லு. அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அப்படியெல்லாம் இல்ல மாமா. நீ கவலைப்படாதமா. உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. தாய் மாமா நான் இருக்கேன். வா மாமா. மாமா மாமா நிலா கைய கொடு. கலக்கிட்ட வா போலாம். சின்ன வயசுல இருந்தே எல்லாத்துலயும் நம்பர் 1 வருவா. இப்ப MBAல யூனிவர்சிட்டி டாப்பர் ஆவதா. வேதாத்த மருமக எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கான்னு சொல்ல வரீங்களா பெரியப்பா? ஆமாமா. அதே மாதிரி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுலயும் அவளை அடிச்சுக்கவே முடியாது சம்பந்தி. கஷ்டம்னு யாராவது உதவி கேட்டா கையில இருக்கிறத அப்படியே அள்ளி கொடுத்துருவா. பெரியப்பா ஓவரா அளந்து விடுறாரு. மாமா மோசம் போயிட்டோம். மாமா மோசம் போயிட்டோம். மாமா இந்த ஆளோட மூஞ்சி சரியில்லை, என்னாச்சுன்னு தெரியலையே. மாமா என்ன மச்சான்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. பேசிட்டு இருக்க மச்சான், இருங்க வர. ஏன் மாமா என் தங்கச்சியில வாங்கிச்சதுக்காரியா? என்ன பேசுற? நான் அந்த அர்த்தத்தை சொல்லல. என் தங்கச்சி இல்லன்னு என் மருமகளுக்கு யாரோ ஒரு குடிகார பையல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ வாழ்க்கை அடிக்க பாக்குறேன். அத பத்தி சொல்றேன். என்ன பேசுறீங்க நீங்க? சம்பந்தி நீங்க இருங்க. அவன் ஒரு முட்டா பைய, அவனை நான் பேசிக்கிறேன்.
நீங்க அமைதியா உட்காருங்க. ஏய் மச்சான், என்னையா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம பட்ட கஷ்டத்துல நாசமாக்குறாரே. என்னையா உன் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நீ தான் ஒரு கும்பல் பிரச்சனை கூட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சிருக்கிற. சம்மந்தி, இனி நோ சம்மந்தி. தட்டுல சாமந்தி பொறுக்குது, எடுத்து தலை வச்சுட்டு போயிட்டே இருக்க. மச்சான், நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ பண்றதா நல்லா இல்ல. இவன் ஒரு குடிக்காரையா, பொம்பளை சோக்கு வேற இருக்கு. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி மருமக சந்தோஷமா இருப்பா? அத பத்தி யோசிச்சு பாத்தியா நீ? பணத்தை பத்தி பார்த்து சம்பந்தம் பேசிட்ட. பணம் நிம்மதியா கொடுக்குமாயா? இவ்வளோ சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏய், யார் பையனை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உன்னை. நானும் அவ்வளவுதான் சொல்றேன். கிளம்புங்க. ஏதா, இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது. வா, கிளம்பலாம் வா. பெரியப்பா, சம்மந்தி, சம்மந்தி, ஒரு நிமிஷம் இருங்க சம்மந்தி. உன்னோட அப்பானா? நான் இந்த சம்பந்தம் பேசியிருக்கேன். இவன் குடிச்சிட்டு பேசுறான். கடை 12 மணி தான் திறப்பான். இப்ப மணி 11:50 ஆகுது. பிளாக்ல வாங்கி குடிக்கிற பழக்கம் என் பரம்பரைக்கே இல்லை. ஆனா இவன் 24 மணி நேரம் குடிப்பானாமே. ஏங்க, என்ன அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்காரு, நீங்களும் அமைதியா இருந்துட்டு இருக்கீங்க? அம்மா, கோவப்படாதீங்கம்மா. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கம்மா. என்னங்க ஒரு நிமிஷம், அவர் பேசுவாரு, நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா? ஏய், உனக்கு மாப்பிள்ளை பத்தி என்னடா தெரியும்? ஏன் இப்படி உளறிட்டு இருக்க? உனக்கு யாரா இதெல்லாம் சொல்லுது? இன்னும் யார் சொல்லணும்? அவனே தான் வாயால சொல்றானே. அவனா? இதான் பிளானா? குடிச்சு குடிச்சு உள்ள இருக்கிற முக்காவாசி சார் பார்ட்ஸ் முடிச்சா போச்சு. வண்டி 4 கிலோமீட்டர் தாண்டதே கஷ்டம். நம்ம பொண்ணு ரொம்ப தூரம் போடுமாமா. சஞ்சய், நீதான் இந்த பிரச்சனைக்கு காரணமா? அம்மா, நான் என்ன? அம்மா, ஐயோ இல்லம்மா, நான் ஏன் நிரஞ்சனா அம்மா கிட்ட அப்படிலாம் சொல்ல போறேன்? ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவருக்கு நம்மள பிடிக்கல. அதனால தான் அவர் இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆமா, பீம்பாய் அப்படி எதுவுமே சொல்லலையே. பிசாச, நான் கூட தானே இருந்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.